ஹலோ மீட் மித்குன். நான் தான் மித்குன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கைஸ். நடுவில் சில முதுகு வலினால் மாறி சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருந்தேன். அதனால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் யாரை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நான்லாம் அவரோட ஃபேன் தான் சீரியஸாக. இது சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான். நான் முழுக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா. அதாவது இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பார்க்க போகலாமா? வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் இந்த கன்றாஜை கேட்காம சில நாட்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவருக்கான ஒரு லோகோவை அவர் வாயாலேயே தெறிக்க விடுறாரு, சதற விடுறாரு. எச்சியை சொல்லலை, அந்த லோகோவை சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதை கேட்கும்போது அவங்க ஃபேன்ஸுக்கு பிடிக்க தானே செய்யும். ஃபேன்ஸ் யாருமே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க தானே செய்யும். வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி பேசுறேன். ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம். உலகத்துல உள்ள தமிழ் பேசுற தமிழ் மொழியில உள்ள எல்லா இளைஞர்களையும் கேட்ச் பண்ணிட்டோம். ஏன் சைனீஸ் மொழிகள் உள்ள இளைஞர்கள்லாம் கேட்ச் பண்ண வேண்டியது? நீங்கள் தான் மல்டி டேலண்டட் பர்சன் ஆச்சேனே. இங்கிலீஷில் பேச்சு டொனால்ட் ட்ரம்ப்பை முதல்ல கேட்ச் பண்ணுங்க, பாதி பிரச்சனை முடிஞ்சது. -*−+ங்கிற மாதிரியே சொல்கிறேன் நான். பெரிய கேட்ச் 50 ராய்டு தான் இவர். எல்லாம் கேட்ச் பிடிச்சி பயங்கரமாக ஒரு ஃபார்ம் அவுட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஐபிஎல் பார்த்து கேட்ச் அவுட்டுன்னு என்னென்னமோ வருது எங்கள் அண்ணன் வாயில. விஜய் சாருக்கு அப்புறம் ஓகேங்களா, இளைஞர்களையும் குழந்தைங்களையும் கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார். விஜய் சாருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணா சாரிங்க, குல்தீப் யாதவ்னு நினைக்கிறேன். இப்போ கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் இவர் மட்டும்தாங்க. இல்லை, இப்போ யார் ஆரஞ்சு கேப் வச்சிருக்கா டக்குன்னு மறந்து போச்சு. அது வேறு பிரசித் கிருஷ்ணாவும் கிடையாது. இவர் ரவி பிஷ்ணாங்க. இவர் கேட்ச் பிடிச்சி இளைஞர்களை கேட்ச் பிடிச்சி யங்ஸ்டர்ஸை கேட்ச் பிடிச்சி பெரிய ஐபிஎல் பிளேயரு எங்கள் அண்ணன். எஸ்கே அண்ணா நிறைய குழந்தைங்களை கேட்ச் பண்ணாரு. ஆனால் அவர் தான் அதுக்கு முன்னாடி பர்பிள். பாவம் அவர் பாட்டு அவரோட துறையில் நல்லா வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேரை இழுத்து வச்சு வம்படியாக இவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கே, அதுதான் எங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரோட தனி திறமைங்கிறது. இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது வாட்டர்மெலன் ஸ்டார். விஜய் சாருக்கு அப்புறம் குழந்தைங்களையும் ஓகேங்களா யங்ஸ்டர்ஸையும் அதிகமாக கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார். இது யாருன்னே சொல்கிறது? யார்ப்பா சொல்கிறது? அவரே சொல்லிப்பார். அவரே சொல்லிக்கிறாரா? வெரி குட் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சொல்கிறேன், அவரே சொன்னாலும் அது ஃபேக்ட் தானேங்க. அவர் ஒரு ஆரஞ்சு கேப் பிளேயரு. அவர் கேட்ச் எல்லாம் ஈஸியாக அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஆள், பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆள், அடுத்து பேட்டிங்லாம் பண்ணி இப்போ 6 தெரிக்க விடுவார் பாருங்க. சொல்லுவாங்க, சொல்கிறவங்களை பற்றி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கவலைப்படாதீங்கண்ணே. உங்களை யாருன்னு கவலைப்பட சொல்கிறது? முதல்ல அது யார் தற்பெருமைன்னு சொல்கிறது? அவர் இப்போ பேசுறதை பார்த்தா உங்களுக்கு தற்பெருமை மாதிரி இருக்குதா? அது தற்பெருமை தான். ஆனால் அது ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையே. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எங்கள் அண்ணனை நாங்களே போட்டு அடிப்போம்டா, டென்ஷன் ஆக்காதீங்க சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா, நிறைய யங்ஸ்டார் கேட்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்னைய மாதிரி நிறைய பேர் என்னோட ஓன் பாடி லாங்குவேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ணா பாடிலாம் போடுற இது சொல்கிறேன் கேட்குறேன் நான். இல்லை, பாடி லாங்குவேஜ்லாம் எடுக்கிற அளவுக்கு எதுக்கு எங்கள் அண்ணன் கிட்டேருந்து எடுக்கிறீங்க அவரோட ஓன் பாடி லாங்குவேஜை? அவரோட பாடி லாங்குவேஜ் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டார். நீங்கள் யாரை எடுத்து ஃபாலோ பண்ணுறீங்க? என்னைய மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னோட வாய்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களோட வாய்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாய்ஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. யாராச்சும் உங்களோட தீவிரமான ஃபேன் உங்கள் தொண்டைக்குள்ளே கையை விட்டால் கூட வாய்ஸ் சிக்காது. வேறு கன்றாதி கர்மம் தான். அதெல்லாம் வேறு விஷயம். என்ன சொல்லு, உங்கள் வாய்ஸ் பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு எடுத்து எப்படி உங்கள் அண்ணனோட பேட்டன் ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் அவரோட பாடி லாங்குவேஜ் வாய்ஸில் எடுக்க ஆரம்பிக்கலாம்? எனக்கு புரியவே. என்ன மாதிரி நானாக ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப்பு போடுவேன். பிக் பாஸ் எல்லாம் இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டேன். என்னென்ன திடீர்னு கீழே சுளுக்கெலும்புக்கு இது கடிச்சிருச்சா? இல்லை பாருங்களேன், ஒரு வீடியோ எடுக்கும்போது கூட எங்கள் அண்ணன் நமக்காக பேசிகிட்டு இருக்கும்போது கூட கீழே சுளுக்கெலும்புகள் கடிப்பு அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் அவர் இப்போ ஒரு ஆட்டம் ஆடினார் பார்த்தீங்களா? ஜிங்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நவீன டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அது ஈஸியாக எடுத்துடுறீங்க. பிரபுதேவா சார், என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸ்டெப் எடுத்து போட்டு ஆளாளுக்கு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆமாம். அப்புறம் பிரபுதேவா அவர்கள் ஆடுற ஸ்டெப்பே எடுக்க முடியும். அது ப்ரொஃபஷனலாக இருக்குது. இதுதான் கொஞ்சம் பார்க்க கிரிஞ்சாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. டிங்கு ஆடிக்கிட்டு இருப்பானுங்கண்ணே. இல்லை சொல்கிறேன், நீங்கள் யதார்த்தமாக ஏமாந்துடாதீங்க. வாய்ஸை எடுத்து டப் ஆஃப் பண்ணுறாங்க. எனக்கு இது பெரிய பெருமைங்க. ஓகேங்களா, இது பெருமையா சார்? ஆனால் நீங்கள் இதில் பேட்டன் ரைட்ஸ் வாங்காமல் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பெருமையாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது. அதை பண்ணுறானுங்கள அவனுங்களுக்கு தான் அது சிறுமை. உங்களுக்கு பார்க்க அது பெருமை தான். கரெக்ட் தான், ஈக்குவேஷன் கரெக்டாக தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வச்சு கட்டினா இவர் தான் காட்டுவேன்னு ஒரு யங்ஸ்டர். அந்த பொண்ணு அவ்வளோ அழகு. ஆமாம்மாங்க, நானுமே பார்த்தேன். நிறைய பேர் உங்கள் ஃபோட்டோவை வச்சு ட்ரெயினில் கூட போய்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 60 வயசு தாத்தா உங்கள் ஃபோட்டோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். வால்பேப்பராக வைக்கலாமா? அவரு கூட உங்களை கட்டலாங்கிற ஆசை இருக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்கும்போது ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷனுங்க அப்படிலாம் இன்றைக்கெல்லாம் இல்லை. எல்லாமே அந்த தாத்தா கூட பாவம்
சொல்கிறேங்க, எல்லாமே ஹேப்பன்ஸ் தானே. அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்கார். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கள் அண்ணனுக்கு. சீரியஸாக எல்லாருமே பாம்பே போய் ஆப்ரேஷன் பண்ணி அழகாக மாறணும்னு நினைப்பாங்க. எங்கள் அண்ணன் பாம்பே போய் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் அழகாக குறைக்கணும்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் அது, ஏன்னா அவரோட அழகுனால அவருக்கு பேர் ஆபத்து இருக்குதுல்ல. இவரை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு என்னோட ஃபோட்டோ காமிச்சு ரீல்ஸுக்கு மீம்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணாலும் இவரை தான் கட்டுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே. எங்கே கட்டுவாங்க அப்படின்னு கேட்கணும். உங்கள் ஃபோட்டோ எடுத்து நடு சென்டரில் ஆணி அடித்து உள்ளுக்குள்ளே கயிறை கோர்த்து வீட்டுக்கு நடுவில் மாட்டி விட்டாங்கன்னா அதுவும் கட்டுறது தான். வீட்டுக்கு நடுவில் கட்டி விட்டாங்க அப்படின்னா திருஷ்டி குறையனுக்கு இது கட்டுவாங்களோ என்னமோ. நிறையா பெண்கள் இவரோட ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி மாட்டி விட்டு வீட்டுக்கு வெளியே கட்டுறீங்க திருஷ்டி குறைய. எனக்கு புரியவே இல்லை. எங்கள் அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணனை பார்த்தா க்யூட்டாக இருக்காருங்க. திருஷ்டி பொம்மை மாதிரியா இருக்காது. பொழந்துருவாங்க உங்களெல்லாம் கேர்ள்ஸு. எல்லாத்துக்கும் இதுதாங்க வளர்ச்சி, இதுதாங்க சத்தியமான உண்மையான வளர்ச்சி, இதுதாங்க வளர்ச்சி, இதுதாங்க சத்தியமான உண்மை, இதுதாங்க வளர்ச்சி. அண்ணா இப்பெல்லாம் ஆட வைக்காதீங்க. நானே பேசன்ட்டு முதுகுலியில் தாங்க மாட்டேங்குது. பெரிய பெரிய நடிகர்களே நிறைய மீம் பேஜ்லையும் நிறைய ட்ரோலாகி தான் பெரிய ஹீரோ ஆனாங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் நிறைய ட்ரோல் ஆனாங்க. நிறைய வித்தியாசம் இருக்குதுண்ணே. சிம்பிளாக அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்க ட்ரோல் மெட்டீரியலாக மாறிருக்கும். ட்ரோல் மெட்டீரியலாக மாறி அவங்க பெரிய ஆளாக இருக்கும். ஒரு குட்டி மெல்லிசான கோடு தான். கோடுக்கு அந்த பக்கம் லூஸ் கியூட்டி, கோடுக்கு இந்த பக்கம் கியூட்டி லூஸு. புரிஞ்சு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாமே வளர்ச்சியோட உச்சகட்டம். எவ்வளவோ நம்மளுக்கு தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வந்தாலும், எவ்வளவோ எங்கள் அண்ணனுக்கு தடங்கங்கள் முட்டுக்கட்டைகள் வந்தாலும் எங்கள் அண்ணன் கையை இப்படி வச்சு ஆற்றுக்குள்ள விட்டாலும் நீந்தி வந்துருவாருங்க. ஏன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அப்படி தான். அந்த பாடி லாங்குவேஜ் அவரோட பாடி லாங்குவேஜ் எடுத்துட்டிங்கன்னா கிணத்துக்குள்ள உங்களை தூக்கி போட்டால் கூட நீங்கள் தவக்கல நீச்சல் அடிக்கலாம். கையை மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் போது நீங்கள் பாட்டு மேலேயே இருப்பீங்க. நான் நினச்சேன் என்னடா இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம் எதுவுமே ஆகலையே நினச்சேன். கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. ஐயோ, சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணி பிடிப்போம். நம்ம அடுத்த வெற்றி பாதையை நோக்கி, வெற்றி நடையை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? போய்கிட்டே கால் வலி வந்து வீங்கி கால் வெடிச்சு சதறிட போகுதுண்ணே. நான் சாபமாகிது விட்டுருன்னு நினச்சிக்காதீங்கண்ணே. கொஞ்சம் சாபம் தான், பட் அதுல கூட ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். பார்த்து ரொம்ப அப்படியே நடந்து போயிடாதீங்க. கலைத்தாயோட அருள்னால வர்ற ஒருத்தரை யாராலையும் அடிக்க முடியாது. நிறைய கரெக்ட், அது வேணா கரெக்டுங்க. கலைத்தாயோட அருள்னால வர ஒருத்தரை யாராலையுமே அடிக்க முடியாது. ஆனால் உங்களை அடிச்சு போடலாம் ஈஸியாக, அது வேற விஷயம். அந்த கலைத்தாயோட அருளால் யாரை சொல்கிறாருன்னு தெரியலையே. சிவகார்த்தியின் அண்ணாவுக்கு அப்புறம் விஜய் சாருக்கு அப்புறம் அதிகமாக குழந்தைகளை, இளைஞர்களை கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார். ஓ மை காட், வாட் மிகப்பெரிய கின்னஸ் சாதனை. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கொடுத்து ஒரு மிசைலை ஒன்று வாங்கிட்டு வருவோம் பரிசா. அந்த மிசைலை வச்சு அப்படியே வாய்க்குள்ள வச்சு திணிச்சுக்கோங்க. என்னென்ன பெற என்னென்ன அண்ணனோட இந்த டேலண்ட்டுக்கு அங்கீகாரத்துக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். அதுவும் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா இல்லையா? சிவகார்த்திகேயன் சாருக்கு அப்புறம் விஜய் சாருக்கு அப்புறம் அதிகமாக விஜய் சார் பாடி லாங்குவேஜ் வந்து ஆனால் உங்கள் பாடி லாங்குவேஜ் மற்றவங்க காப்பி அடிக்கிறாங்க. இதனால தான் எனக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்குது. என்னை பார்த்து ஒரு டைரக்டர் சொன்னது, இதனால தான் எனக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்குது. என்னை பார்த்து ஒரு டேரக்டர் சொன்னது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே. எனக்கு புரியவே இல்லை எதனால் வாய்ப்புகள் கிடைக்குது. நோ, தப்பாக இருக்குண்ணா. தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதே நிறைய யங்ஸ்டர் தான். நீ யங்ஸ்டர்லாம் கேட்ச் பண்ணுற. ஸோ நீ உனக்கு வந்து அதிகமாக தேட்டர் ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. தேட்டர் ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நான் உண்மையை நம்பிட்டேமா. அதை நம்பினதுலேருந்து எனக்கு பிடிச்சதுமா. இருங்க புரியுதுண்ணே. பேசணும், நீங்கள் பேசிதான் ஆகணும், அவ்வளோ பெருமை இருக்குது உங்களுக்குள்ள. பட் நான் பேசிக்கிறேன், ஒரு 2 வார்த்தை நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். சொல்கிறேங்க, அதை நம்பி அண்ணன் என்னைக்கு களத்தில் இறங்கினானோ அன்னைக்கு அண்ணனுக்கு 7.5 சனி இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கே 7.5 சனி பிடிச்சிதுடா. அதான் எங்கள் அண்ணனோட பேர். உங்களுக்கு நிறைய குழந்தைங்களோட ஃபேன்ஸ் ஜாஸ்தி, குழந்தைங்களும் ரசிக்கிறாங்க, குழந்தைகள், முதியவர்கள். ஸோ ஒட்டு மொத்தமாக இளைஞர்கள் கூட்டம் இங்கே பாருங்க. ஒரு டேரக்டர் என்ன சொல்கிறாரு, யங்ஸ்டர்ஸை பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறார். டிவியில் என்ன சொல்கிறீங்க, குழந்தைங்களை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாராம். பர்பிள் கேப் ஹோல்டர்னா அப்படி தான், பயங்கரமான ஃபீல்டரில் ஜடேஜா மாதிரிங்க அவர், மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஆனால் அவங்க தான் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டில் எது உண்மை அப்படின்னு? ரெண்டுமே உண்மை. ஏன்னா ரெண்டுமே பெருமை பேசியிருக்காங்கல்ல. அதான்டா எங்கள் அண்ணன் கான்ஃபிடன்ஸுங்கிறது, பவர் ஆஃப் வாட்டர்மெலன் ஸ்டார். குழந்தைகளையும் வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்ச் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா ஓகேங்களா அண்ணே, அந்த நடுவில் இப்படி க்யூட்டாக சரி, அப்போ அது மட்டும் தானே அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஏறி எரிச்சு மயிராக வருது. மற்றபடி சூப்பர்ண்ணே. மற்றபடி நீங்கள் பேசுகிற பாயிண்ட்லாம் அப்பா எவ்வளோ கருத்துள்ள வார்த்தைகள், எவ்வளோ கருத்துள்ள பாயிண்ட். என்ன ஒரு தன் அடக்கம். கை ரெண்டையும் அவர் பேக்கெட்டுக்குள்ளே வச்சு உள்ளுக்குள்ளே எதுவுமே போடல அப்படின்னா கூட கை ரெண்டையும் உள்ளுக்குள்ளே சொருகிட்டு நிற்கிற அளவுக்கு தன்னடக்கமுங்க அது. அங்கே பாருங்க எங்கள் அண்ணனோட பாடியை, பாடி லாங்குவேஜை சொல்கிறேன். உண்மை அதுதாங்க, அதுதான் சத்தியம். அதுதான் உண்மை அதுதாங்க. அதுதான் சத்தியத்தில் உண்மை என்னன்னா சத்தியத்தில் உண்மை போதும்ண்ணே. புரியுது. ஒன்று சொல்லி அது மக்கள் மைண்டில் திணிக்கிறதுக்கு பதிலாக வச்சு பிதுக்குறீங்க நீங்கள் மக்கள் மைண்டில். அது வேண்டாம். உண்மை தான், ஒத்துக்கிறோம். ஒரு உண்மை போதும். உண்மை அதில் தான் சத்தியம் போதும்டா. எப்பா பெருமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேரோட ஆக்சுவலாக நான் இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறேன். பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சிருக்கேன். பிக் பாஸுக்கு முன்னாடி பாம் புரிய நோ தப்பாக இருக்குண்ணா. என்னண்ணா இது, என்ன பாடி லாங்குவேஜ் தாங்க அவர்கிட்ட க்யூட்டானதே இந்த பாடி லாங்குவேஜ். பிக் பாஸ்
மெண்டல் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் எங்கள் அண்ணன் பாடி லாங்குவேஜ் மாம் பாம் பாம் அப்படி பண்ணார்ல. எங்கள் அண்ணன் பிக் பாஸுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் இது சொல்கிறேன் 5 வாய்ப்புகளா ஏதோ 5 டைம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 படங்கள்ல என்னோட முகத்தை ஒரு சீன் தான் எனக்குன்னு தனியா கேமரா வச்சிருக்காங்க, என்னையும் தனியா காமிச்சிட்டாங்க 4 படங்கள்ல. தனியாக திவாகர் 4D HD அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. இதை முழுக்க ஒரு கலை தாயின் பிறப்பு அப்படிங்கும்போது அவருக்காக ஒரு தனிப்பட்ட கேமராவே ஒரு சோனி டீம் வந்து ஒர்க் பண்ணி திவாகர் 4D HD அப்படிங்கிற ஒரு கேமராவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலுமே வாட்டர்மெலன் ஸ்டார் பார்க்குற மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கன்றாவது இது கேமரா இது சொல்கிறேன். நடிச்சிருந்தோம் 5 படங்கள கேரக்டர்லாம் மாறிட்டோம். ஓகேங்களா? இந்த அளவு ரசிகர்கள்னா இன்னும் நான் பிக் ஸ்க்ரீனில் திரையுலகத்துல ஓகேங்களா நிறைய படங்கள்ல வித்தியாசமான நடிப்பு. நீங்க என்ன நடிப்பு சொன்னா நடிப்பீங்க. ஏன்னா என்ன நடிப்பு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மல் ஹியூமனாக ஒரு நாள் நடிச்சு காட்டுங்கண்ணே. ஒரு நாள் நார்மல் ஹியூமன், இதுதான் உங்கள் கேரக்டரே, நார்மலாக இருக்கணும். எங்கே ஒரு இடத்துல கூட அந்த ஹியூமனோட கேரக்டர் எப்படின்னா வாயை திறந்து பெருமை அப்படிங்கும்போது பம்மல் கே சம்பந்தத்தில் பம்மல் அப்படி மாதிரி அந்த மாதிரி அப்படி அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா கூட அப்படி தான் சொல்லணும். நீங்கள் அப்படி அவ்வளோதான் சொல்லணும். நீங்கள் புரியுதா? அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நீங்கள் ஒரு நாள் நடிச்சு காட்டுங்கண்ணே. சேலஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா பேரழகன் சார் சூர்யா சார் நடிச்சார் இல்லையா, டக்குன்னு பண்ண சொன்னாலும் நான் டக்குன்னு பண்ணிடுவேன். அண்ணே நல்லா இருக்குண்ணே. இது இந்த டான் ஆஃப் த ஏப்ஸ் ஆஃப் இது மாதிரி செமையாக இருந்துச்சு. அந்த டக்குன்னு அந்த கேரக்டராகவே மாறுறீங்கல்ல, அதுதான் அந்த டேலண்ட்டுங்கிறது. எடுக்கலாம் இந்த மாதிரி சீரியஸாக படத்துலலாம் எடுக்கலாம். அந்த சீசர் கேரக்டருக்கு பதிலாக ரைஸ் ஆஃப் ஏப்ஸ்னு ஒன்று இருக்குது, டான் ஆஃப் ஏப்ஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீசர்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. அந்த சீரீஸே ரொம்ப பிடிக்கும். 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தில் கூட அண்ணன் நடிக்கிறதுக்கான திறமை இருக்குது. ஆனால் ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவரோட ஃபேனாக யோசிச்சு பார்த்தா. என்ன நடிப்பு சொன்னாலும் டக்கு என்ன அப்படின்னு கேரக்டருக்குள்ளே போயிட்டு டக்குன்னு பெருமை பேசணும். மறுபடியும் அதுக்காக கேரக்டர் இருந்து வெளியே வந்துட்டாருச்சா, இல்லாட்டி அந்த கேரக்டர் மட்டும் இருந்திருந்தாரு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து நேரமாக வண்டலூர் ஜூக்கு அனுப்பிச்சிருப்பேன். வெளியே சுற்றிக்கிட்டு வந்து பிடிச்சி போங்க அப்படின்ட்டு. அவ்வளோ டேலண்ட் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது, பிடிச்சி இந்த டேலண்ட்டை கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறக்காக கால் பண்ணி சொல்லியிருப்பேன். அப்படி சொல்ல வந்தாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? வித்தியாசமா பண்ணிருவேங்க, வித்தியாசமான நடிப்புகள். அதனாலதான் நடிப்பு அரங்கன்ற பேரே வந்துச்சு. ஆமாம், வித்தியாசமான ஒரு ஆள் தான். நீங்கள் கையெல்லாம் பாருங்க, ஓரம் கட்டுது ஓரம் வாங்குது. 6 மணி ஆயிடுச்சா டிங் 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு விரலாம். கேட்குறேன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இது அஜித் சார் வில்லன்ல பண்ணார் இல்லையா, அது மாதிரி டக்குன்னு நடிச்சு காட்டுவேன். அஜித் சார் வில்லன்ல பண்ணார். என்னையா குஷ்டம் வந்த மாதிரி வாழ்க்கையே நஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த வீடியோஸ் பார்த்து. கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் பேசுவேன். என்னோட பள்ளி பருவத்திலேருந்தே முறையா, அதாவது நாடகத்தில் நான் தான் கேப்டன். ஓகேங்களா? நானே கதை நாடகத்தில் கேப்டனானே. எனக்கு ஃபுட்பால் டீமில் கேப்டன் இருந்து பார்த்துருக்கேன், ஒரு வாலிபால் டீமில் கேப்டன் இருந்து பார்த்துருக்கேன், கபடி டீம்லலாம் முதுகு வலி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சின்ன வயசில் நானே கேப்டனாக இருந்திருக்கேன் ஒரு 8வது படிக்கும் போதெல்லாம். ஆனால் சொல்கிறேன், நாடகத்தில் கேப்டனாக இருந்து என் வாழ்க்கையிலே அந்த உலகத்தில் அப்படி தாங்க சொல்கிறேன். வாட்டர்மெலன்ஸ்கோ ஸ்டார்ஸ்கோ அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அந்த ஒரு தெரியாத உங்களுக்கு விஷயமே. ப்ளூட்டோ அப்படிங்கிற கிரகம் வந்து நம்மளை விட்டு போயிருச்சு, அது நவகிரகங்களில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இங்கே ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே போகிறோம் பாருங்க, 9 பிளானட்ஸில் அது வராது. அந்த இதுக்கு பதிலாக வாட்டர்மெலன்கோ ஸ்டார்கோ அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அந்த உலகத்தில் அவர் சொல்கிற எல்லாமே உண்மை தான். சீரியஸாக நானே எல்லாரையும் நடிக்க வச்சு நானே பெரிய லெவல் சாதிச்சிருக்கேன். உண்மைதான். அதனால தான் உண்மைதான். சத்தியம் தான். சத்தியம் உண்மை கண்ணு. உண்மை சத்தியத்தை புரியுது. போதும் வாட்டர்மெலன் கியூட்டாண்டி நம்பி தொலைறோம், விட்டுருங்க. இந்த திறமை இருந்தனால தான் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க. நான் ஆபாசமாக வரல, நான் ஆபாசமாக வரல. 5 மாசமாக வந்தேன். இல்லை 5 மாசமாக ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வந்தேன். 5 மாதம் முழுகாமல் வந்தேன். அப்படி கேட்குதா உங்களுக்கு? இல்லை எனக்கு புரியவே இல்லை. எங்கள் வாட்டர்மெலன் சார் எப்படி இருக்குது உங்களுக்கு? 5 மாசமாக தான் அவர் பார்க்கறக்கு அப்படி தான் சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காருங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதை தான் சொல்கிறேன். காமிச்சு அசுரத்தனமான நடிப்பை காமிச்சு. ஸோ இந்த நடிப்பின் மூலியமாக தான் இந்த லெவல் பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஸோ உண்மைதாங்க. சத்தியதாங்க. சத்தியத்தோட உண்மை சத்தியம் நம்பி தொலைங்களேன்டா. ஏன்டா எத்தனை உண்மையடா கேட்கறது? நானும் காது வலிக்குதுடா எனக்கு. ஆக்சுவலாக வால்மீயே வெல்லும். வால்மீயே வெல்லுமா? என்ன அனுமான் வால்மீயே வெல்லுமா? இல்லை புரியவே எதுனா வால்மீயே வெல்லும் எனக்கு. அதான் வாட்டர்மெலன்கோ ஸ்டார்கோ பிளானட். ஓகே, எங்கள் ஊர்லலாம் வந்து சார் எங்கள் பிளானட்டில் வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்மீயே வெல்லும். ஓகே, ப்ரிவைல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது வால்மீயே வெல்லும். நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன், வால்மையே வெல்லும் அப்படின்னா வாயிலே ஒன்று வைங்கடா. பிறகு என்ன அண்ணா வாய்மையே வெல்லும் இப்போ தான் சொல்கிறேன். மறுபடியும் தி ட்ரூத் ப்ரிவைல் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. வால்மையே வெல்லும். அது அப்பா பயங்கர பேச்சு புலமை உள்ள ஒரு ஆளாக இருப்பீங்க போலையே. அடுத்த அரசியல்லாம் வந்து அவ்வளோதான் போல. எல்லாம் அப்படியே சிஎம்லாம் பதறணும் மாட்டிருக்கே. எஸ், ட்ரூத் வில் ப்ரிவைல்.
ஒன்ஸ் இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி நாட் பார்சியலி. ஓ எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி கொஞ்சம் சப்டிலாக வாசித்து காட்டுறவன நான் பார்த்துருக்கேன். ட்ரூத் வில் ஃபெயில் மீன்ஸ் ஐ ஃபெயில், வாழ்மையே வெல்லும். இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு தமிழ் பேச தெரியல பார்த்தியா ஒழுங்கா, வாய்மையே வெல்லும்னு. அது ஒரு தடவை ஜெயிச்சுட்டா தொடர்ந்து ஜெயிச்சிடும், பாதிலே நிற்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு பிக் ஸ்க்ரீன். எங்கே உண்மை ஜெயிச்சிருச்சானே? அப்போ உங்களுக்குள்ள இருக்க பொய் என்னைக்கு நான் ஜெயிக்கும்? எவ்ரிதிங் இஸ் மனுஷன் இஸ் மிக்சர் ஆஃப் எவ்ரிதிங் தான். போயிட்டு பிக் பாஸ்க்கு போயிட்டு மக்களை இது பண்ண எல்லாமே எந்த ஆபாசமும் இல்லாமல் அப்படின்னு உங்கள் வாயில் வரதே ஒரு மிகப்பெரிய ஆபாசம் தெரியுமா? என் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கண்ணா, எந்த ஆபாசமும் இல்லைன்ட்டு. நாங்களும் தான் கண்ணை வச்சு பிக் பாஸ் பார்த்தோம். மணக்குத்துடா சுபிக்ஸா இருக்காளே அப்படிங்க வேண்டியது, அரண இருக்கானு அப்படிங்க வேண்டியது, பார்வதி தங்கச்சி மாதிரி தான்டா ஆனால் என்னவே கட்டிக்கிறியா அப்படிங்க வேண்டியது, அதெல்லாம் ஆபாசமே இல்லைங்க, அதெல்லாம் க்யூட்டுங்க. அவர் பண்ணால் க்யூட்டுங்க அது. ஓகேங்களா? யாரை பற்றியும் பேசாமல் என்னோட சுய முயற்சி, என்னோட திறமை, என்னோட உழைப்பு மட்டும்தான். ஓகேங்களா? யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி கிடையாது. சரிங்க, இப்போ இது அதில் என்ன இருக்குது? இப்போ டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் மேலே வந்தால் என்ன, சுய முயற்சியில் மேலே வந்தேன், அவன் மேலே வந்துட்டான், அவ்வளோதான். அது அவ்வளோதான். அது யாருமே இப்போ உங்கள் வீடியோவும் பார்க்குறது கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆக்சுவலாக நான் கவனிச்சதில் வச்சு ஏதோ உங்களுக்கு ஒரு டவுன்ஃபாலுக்கான புள்ளியார் சொல்லிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ கவனிச்சதை வச்சு பார்த்தா பெருசாக யாரும் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியல. போக எங்கே போய் போகுதோ. நிறைய பேர் எனக்கு நல்ல உலகங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அது வேறு விஷயம். மற்றபடி நானாக ரீல்ஸ் எடுத்து நானாக போட்டேன். இதுதான் உண்மை. ஒரு தடவை உண்மை ஜெயிச்சிடும். உண்மை 363வது உண்மை. சாரி 3300. சரி ஓகே, 3வது உண்மை. எத்தனை ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் எத்தனை இந்த 300 உண்மை போட்டால் எப்படி ஸ்க்ரீனில் வித்தியாசமான கோணங்களை நடிக்க கண்டிப்பாக வித்தியாசமான கோணங்களை நடிப்பீங்களா? எப்படி முதல் படத்தில் மூஞ்சி காமிச்சு நடிப்பீங்க, அப்போ அடுத்த படத்தில் என்ன தொப்பையை காமிச்சு நடிப்பீங்களா? க்யூட்டாக இருக்கிறதுல அதனால் அதை காமிச்சு நடிப்பீங்கன்னு கேட்க வந்தேன் நான். அப்போ சாமி என்னால் முடியலண்ணே, ஆல்ரெடி கரண்ட்டு போய் எல்லாம் வேர்க்குதுண்ணே, இங்கேயே நான் அவிஞ்சு போயிடுவோம் போல. என்னடா உருப்படியாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன், கரண்ட்டுக்கே பொறுக்கல. சொன்னேன்னா நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கோங்க, நான் ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணலான்னு நினச்சாலே முட்டுக்கட்டை தான். அதுக்கு நான் பழகி விட்டேன். ஒரு டாப் உச்ச நட்சத்திரமாக வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி பேர் கிடைச்சிச்சோ கூடிய விரைவில் ஒரு டாப் ஹீரோவாக வருவே. நன்றி மக்களே. உண்மையிலே ஜெயிக்கும். நன்றி. உண்மையிலே ஜெயிக்கும். நன்றி, வணக்கம், பாய்டா பாம்பேக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுக்கா இந்த வீடியோ. சாரி, மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுனோ இந்த வீடியோ. அவ்வளோதான், முடிச்சிட்டாருங்களா? சந்தோஷங்க. நானும் கிளம்பிக்கிறனால முடியலைங்க, வேகுது. கூடிய சீக்கிரம் நிறைய மீம்ஸ் அண்ட் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நிறைய மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கும் ரியாக்ட் பண்ண போகிறேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.